விழுப்புரம் மாவட்டம் ஆற்காடு கிராமமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. நம் குலதெய்வம் அருள்மிகு ஐயனாரப்பன் பூரணி பொற்காலை அம்மன் திருக்கோவில் திருவிழா இன்று மிகச்சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நடைபெறுகிறது. இந்த இன நாளில் நம் ஊர் மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒன்று திரண்டு குலதெய்வத்தை வழிபடுவதை காணும்போது உள்ளம் பூரிக்கிறது. பகல் பொழுதெல்லாம் வெயிலின் தாக்கம் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மாலை நேரம் நெருங்கும் போது கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்களின் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி மங்களப் பொருட்கள் கொண்டு புதுப்பானையில் பொங்கல் வைத்து தெய்வத்திற்கு படையல் போடும் அழகை பாருங்கள். குலதெய்வத்தின் அருளால் பொங்கல் பொங்கி வரும்போது அம்மனுக்கு அரோகரா, ஐயனாருக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கம் விண்ணை பிளக்கிறது. ஒவ்வொருவர் வீட்டிலும் பொங்கல் வைத்து சாமிக்கு நெய்வேத்தியம் படைத்து ஊர் மக்கள் அனைவரும் பக்தியில் திளைக்கிறார்கள். பொங்கல் வைத்து வழிபாடு முடிந்ததும் நம் முன்னோர்கள் காலம் தொட்டு பின்பற்றி வரும் நேர்த்திக்கடனை செலுத்தும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இஷ்ட தெய்வத்திற்கு ஆடு மற்றும் கோழி வெற்றி பக்தி சிரத்தையுடன் பலி கொடுத்து தங்களது பிரார்த்தனையை மக்கள் நிறைவேற்றுகிறார்கள். பெரியோர்கள் முன்னிலையில் அனைத்து சடங்குகளும் முறையாகவும் தூய்மையாகவும் செய்து முடிக்கப்படுகின்றன. பகல் முழுவதும் பக்தி என்றால் இரவு முழுவதும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான். இரவு நேரம் தொடங்கியதும் நடன குழுவினரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. அங்கங்கே தெருக்களில் சாமி வேடங்கள் போட்டு கலைஞர்கள் ஆடும் ஆட்டம் நம்மை மெய்மறக்கச் செய்கிறது. காளி வேடம், சிவன் வேடம் என ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான சாமி வேடங்கள் அணிந்து மேள தாளத்திற்கு ஏற்ப அனைவரும் உற்சாகமாக டான்ஸ் ஆடி மகிழ்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் ஒரே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. இதோ திருவிழாவின் உச்சக்கட்ட நிகழ்வு இதோ வருகிறது. வண்ணமயமான மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பல்லாக்கில் விநாயகர் சிலையும் நம் குலதெய்வம் ஐயனாரப்பன் சிலையும் கம்பீரமாக எழுந்தருளுகின்றன. மங்கள வாத்தியங்கள் முழங்க, வானவேடிக்கைகள் விண்ணை அலங்கரிக்க பல்லாக்கு ஊர்வலம் ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக வருகிறது. அனைத்து தெருக்களிலும் உள்ள பொதுமக்கள் பல்லாக்கிற்கு கற்பூர ஆராதனை எடுத்து சாமி தரிசனம் செய்கிறார்கள். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு ஆரவாரத்துடன் கொண்டாடுகிறார்கள். ஆற்காடு கிராமத்து பொதுமக்கள் அனைவரும் ஒரே சமூகமாக ஒன்றுபட்டு இவ்வளவு பிரம்மாண்டமாக திருவிழாவை கொண்டாடுவது நம் ஊரின் ஒற்றுமைக்கு சிறந்த சான்றாகும். இந்த நல்ல திருவிழா நம் ஊருக்கு மேலும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று குலதெய்வத்தை வேண்டிக் கொள்கிறேன். இவ்வளவு அழகான திருவிழாவை காண கிடைத்தது ஒரு பாக்கியம். மீண்டும் அடுத்த வருடம் இதே உற்சாகத்துடன் சந்திப்போம்.